உலகை காக்க தேவர்கள் சிவபெருமானிடம் ஓடி வந்து முறையிட்டனர். கருணை உள்ள சிவபெருமான் அந்த விஷத்தை ஒரு சிறிய உருண்டையாக்கி தானே உண்டார். அது அவர் வயிற்றுக்குள் உலகங்கள் அழியும் என்பதை பார்வதி தேவி சிவபெருமானின் கழுத்தை பிடித்து விஷத்தை அங்கேயே நின்றனர். இதனால் சிவபெருமான் கழுத்து நீல நிறமாக மாறியது. சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயர் வர இதுவே காரணம். விஷத்தை அருந்திய பிறகு சிவபெருமான் மயக்க நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ஒரு திரையோதசி திதி அன்று மாலை வேளையில் சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினார். இந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்த தேவர்கள் முனிவர்களும் அந்த நேரத்தில் சிவனை வழிபட்டனர். இந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டனர். விஷத்தின் படியில் இருந்து உலகம் காக்கப்பட்ட அந்த மாலை நேரமே பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பும் பின்பும் உள்ள 4:30 முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கருதப்படுகிறது. பலன்கள்: பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கும், வறுமை ஒழியும் மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்று நம்பிக்கை. நந்தி வழிபாடு: பிரதோஷத்தின் போது சிவனுக்கு வாகனமாக நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை தரிசிப்பது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இது மற்ற நாட்களை விட 1000 மடங்கு அதிக பலன் தரக்கூடியது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய ஆன்மீக சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த ஆண்டுக்கான 2026 ஆண்டுக்கான பிரதோஷ வழிபாடுகள் எந்த மாதத்தில் எந்த நாளில் வருவது என்று பார்ப்போம்.
சிவனையே ஆட்டம் காண வைத்த சனி பகவான். ஒருமுறை சனி பகவான் தேவலோகத்தை நோக்கி விரைந்து செல்வதை பார்த்த தேவர்கள் அனைவரும், ஐயோ, இன்று சனி யாரை பிடிக்கப் போகிறாரோ என்று அஞ்சி ஓட்டம் பிடித்தனர். ஆனால் சனி பகவானோ தேவலோகத்தை கடந்து கைலாயத்தை நோக்கி விரைந்து சென்றனர். இதைக் கண்ட தேவர்கள் சனியை பின்தொடர்ந்தனர். சனி வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட சிவபெருமான் தன்னை பிடிக்க வருவதை யோசித்து விஷ்ணுவின் வழிபாட்டு தலத்தில் ஒரு குகையில் சென்று ஒளிந்து அதன் வாயை மூடினர். பின் இவர் சில வருடங்களாக தியானத்திலேயே இருந்தனர். ஒரு நாள் சிவபெருமான் குகையிலிருந்து வெளியே வரும்பொழுது அங்கு சனி பகவான் அவருக்காக காத்திருந்தனர். சிவபெருமான் சிரித்து கொண்டே, பார்த்தாயா சனி, உன் பிடிப்பிலிருந்து நான் தப்பித்து விட்டேன். சிவபெருமான் சிரித்தபடி, நீ என்னை பிடிக்கும் காலம் கடந்து விட்டது என்றார். அதற்கு சனி பகவான், சுவாமி, நான் முன்பே பிடித்து விட்டேன். நீங்கள் என் பிடியில் இருந்ததால்தான் 7.5 வருடம் பார்வதி தேவியை காணாமல் குகைக்குள்ளேயே அடைந்து இருந்தீர்கள் என்றார். சனி பகவான் கூறியதை கேட்ட வியந்த சிவபெருமான், இறைவன் என்றும் பாராமல் நீ எல்லோரையும் ஒரே போலதான் நீ காண்கிறாய். உன் கடமையை நீ சரியாகத்தான் நீ செய்கிறாய். ஈஸ்வரன் என்று நான் உனக்கு பரிசளிக்கிறேன். இனிமேல் உன்னை அனைவரும் சனீஸ்வரன் என்று அழைப்பார்கள் என்று கூறினார். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒருமுறை சிவபெருமானிடம் நந்தியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். நந்தி சிவபெருமானை பார்த்து கேட்டார், சுவாமி, இவ்வுலகத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர் யாரென்று. அதற்கு சிவபெருமான், என்னுடன் நீ இவ்வளவு காலங்களாக இருக்கிறாய். உனக்கு என்னை பற்றி தெரியும் அல்லவா? நீ எனக்கு யாரை பிடிக்கும் என்று கூறு என்றார். நந்தி கவனமாக யோசித்தார். வேறு யார்? பார்வதி தேவி தானே மகாதேவா என்றார். சிவபெருமான் சிரித்துக்கொண்டே, இல்லை என்றார். நந்தி நன்றாக யோசித்து விட்டேன். பாடம் புகட்டிய இளைய மகன் கார்த்திகேயன் தானே சிவபெருமான். தவறு என்றார். உடனே நந்தி, தாய் தந்தையை உலகம் என்று கூறிய உங்கள் மூத்த மகன் விநாயகர் தானே உங்களுக்கு பிடிக்கும் என்றார். சிவபெருமான் இல்லை என்றார். சுவாமி, யாரும் இல்லை என்றால் நான் அல்லது உங்கள் கழுத்தில் இருக்கும் வாசுகி பாம்பு தானே என்றார். அதற்கு சிவபெருமான், இல்லை, நீங்கள் யாரும் இல்லை. இன்பத்திலும் துன்பத்திலும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கும் என் பக்தர்கள்தான் என் உலகம் என்றார் சிவபெருமான். நீங்கள் சிவன் பக்தராக இருந்தால் இந்த ஆன்மீக விளக்கு யூடியூப் சேனலை ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய என கமெண்ட் செய்யுங்கள். சிவபெருமான் ஏன் சுடுகாட்டுக்கு காவல் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? பார்வதி தேவிக்கும் இதே கேள்வி எழும்பியது. பூமியில் எவ்வளவோ இடம் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் சுடுகாட்டுக்கு காவலாக இருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான் கூறுகிறார், எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வரக்கூடிய ஒரே இடம் சுடுகாடுதான். மனிதர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கடவுளிடம் வந்து உண்மையாக வேண்டுவதில்லை. எனக்கு இதை கொடு, அதை கொடு என்றுதான் வேண்டுகிறார்கள். இறந்த பிறகு அவர்களை நினைத்து உறவினர்கள் சிறிது காலமே கவலைப்படுகிறார்கள். பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்தின் மேல் சுகங்களை தேடி போக ஆரம்பித்து விடுவார்கள். அப்பொழுதுதான் அந்த ஆன்மா உணரும்.
வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை நோக்கியே ஓடிக்கொண்டு இருந்தோம். மிச்சத்துக்கான புண்ணிய பலனை சேர்த்து வைக்காமல் விட்டுவிட்டோம். அந்த ஆன்மா கலங்கி நிற்கும். ஆனால் நான் அந்த ஆன்மா கூடவே இருப்பேன். ஆன்மாவை தனியாக விடமாட்டேன். ஆன்மாவுக்கு துணையாக இருப்பேன். இந்த ஜகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவ நாசிகளும் நானே தந்தையாக இருக்கிறேன். எனவே காயம் அடைந்து வலியால் துடிக்கும் குழந்தைக்கு உதவுவது எனது கடமையாகும். அதனால்தான் நான் சுடுகாட்டில் காவலாக இருக்கிறேன். பார்வதி தேவியிடம் சொன்னார். நமச்சிவாய வாழ்க, நாதம்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா தாழ் வாழ்க. நம் இல்லத்தில் சிவன் இருக்கிறார் என்பதை எப்படி உணர்ந்து கொள்ள? முதல் அறிகுறி, வீட்டில் எப்பொழுதும் பூஜை அறையில் திருநீர் வாசனை வந்து கொண்டே இருக்கும். திருநீர் என்றாலே சிவன், சிவன் என்றாலே திருநீர். இரண்டாவது அறிகுறிகள், நம் வீட்டிற்கு பசுமாடு வருவது. நம் வீட்டின் வாசல் முன் பசுமாடுகள் நின்று உள்ளே வருவதற்கு பார்த்து கொண்டே நின்று கொண்டு இருப்பது. மூன்றாவது அறிகுறிகள், நம் மனதில் எந்த சஞ்சலப்பும் இல்லாமல் ஒரு தெய்வீக அமைதியை பெறுவது. நான்காவதாக, சிற்றுக்குருவிகள் அல்லது மைனாக்கள் நம் வாசல் ஒலி எழுப்புவது. ஐந்தாவதாக, உடுக்கை சத்தமோ கோவில் மணி ஓசையோ நாதஸ்வர சத்தமோ நம் காதில் ஒலிப்பது போன்று தோன்றுவது. இது அனைத்தும் சிவபெருமான் நம் இல்லத்தில் இருப்பது அறிகுறிகள், 5 அறிகுறிகள் ஆகும். ஒரு முறை சிவபெருமானுடைய தீவிரமான பக்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு சிவபெருமான் என்றால் மிகவும் பிடிக்கும். வேற எந்த தெய்வத்தையும் பிடிக்காது. ஆனால் அவருக்கு ஒரு மனக்குறைவு ஒன்று இருந்தது. பல ஆண்டுகளாக சிவபெருமானை நான் வணங்கி வருகிறேன். எனக்கு ஒரு தரிசனம் கூட கிடைக்கவில்லையே. தன்னுடைய வேண்டுதல்களை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரா? ஏற்கவில்லையே, நிறைவேற்றவில்லையே என்று கோபம் அடைந்தார். சைனவத்திலிருந்து மகாபாரதத்துக்கு மாறி விஷ்ணுவை வழிபட ஆரம்பித்தார். வீட்டில் இருந்த சிவபெருமானின் சிலையை அகற்றி வீட்டின் பரணை மேல் வைத்து விட்டான். வீட்டில் புதிதாக விஷ்ணு சிலையை வாங்கி வந்து அதற்கு பூஜைகளை செய்தார். ஒரு நாள் விஷ்ணு சிலைக்கு சாம்பிராணி தூம்பிராணி போடும் பொழுது அதனால் வீட்டில் அனைத்து இடங்களிலும் நறுமணம் பழகி வந்தது. அந்த நறுமணத்தை சிவபெருமான் முகர்ந்து விடக்கூடாது என்று உடனே பரணை மேல் ஏறி சிவபெருமானின் மூக்கின் மேல் ஒரு சிறிய துணியால் கெட்டிவிட்டான். அடுத்த வினாடியே சிவபெருமான் பக்தன் முன் தோன்றி சிவபெருமான் தன் முன் வந்து நின்றதைக் கண்டு வியந்து போனார். இத்தனை நாட்களாக உன்னை பூஜித்து வணங்கி வந்தேனே, ஆனால் அப்பொழுது எல்லாம் என் முன் வராத நீ இப்பொழுது ஏன் காட்சி தருகிறாய் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமானோ, பக்தா, இத்தனை நாட்களில் நீ என்னை பூஜித்தாயே தவிர அதில் நான் இருப்பதாக நீ உணரவில்லை. ஆனால் நான் இந்த சிலையில் நான் இருப்பதாக நீ முழுமையாக நம்பினாய். அதனால்தான் நான் உனக்கு காட்சி தந்தேன். சிவபெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்கும் என்பது கமெண்ட் செய்யுங்கள். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வாழ்க வளமுடன். தலை விதியை மாற்றும் 5 தெய்வங்கள் யார் தெரியுமா? முதலாவதாக முருகர் பெருமாள். தினமும் 108 முறை ஓம் சரவணபவ என்று கூறுங்கள். இன்னும் சிறப்பாக இருப்பது என்னவென்றால், இந்த மந்திரத்தை கையால் நீங்கள் எழுதி பாருங்கள். துன்பங்கள், எதிரிகள் தொல்லை அனைத்தும் நீங்கும். அடுத்தது மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமையில் இரவு சுக்கிர ஓரை நேரத்தில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம என்று 108 முறை சொல்லுங்கள்.
வீட்டிலிருந்து வறுமைகள் கரைந்து போகும். பணப்புழக்கம் நதி போல ஓடும். மூன்றாவதாக மகாதேவன் சிவபெருமான் தினமும் 21 முறை ஓம் நமச்சிவாய நமக என்று சொல்லுங்கள். கர்ம வினைகள் கரைந்து போகும். மனதில் அமைதி வரும். வாழ்வில் சந்தோஷங்கள் ஏற்படும். நான்காவது விநாயகர் பெருமாள். எந்த காரியத்தையும் துவங்குவதற்கு முன் விநாயகர் முன்பு ஓம் கணபதாய நம என்று சொல்லுங்கள். 27 முறை சொல்லுங்கள். அந்த காரியம் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு தடையில்லாமல் வெற்றிகரமாக நிறைவேறும். கடைசியாக உலகை தாய்போல் காக்கிற அம்மன் அமாவாசையில் ஓம் ஸ்ரீ மாத்ரிய நம என்ற மந்திரத்தை ஜெபியுங்கள். தீய சக்திகள் பிசாச தொல்லைகள் அனைத்தும் நீங்கும். 7 நாட்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமான மாற்றங்களை ஏற்படும். நிச்சயமாக நடக்கும். முருகப்பெருமான் எப்படி அவதரித்தார்? இது பார்ப்பதற்கு முன் நமது ஆன்மீக விளக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். முன் ஒரு காலத்தில் சூரபத்மன் என்கிற அரசன் செய்ய எண்ணி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தான். அதன் பலனாக 108 அண்டம் உயிர் வாழவும் 1008 அண்டம் அரசாளவும் ஒரு பெண்ணின் வயிற்று பிறக்காத பிள்ளை மூலம் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை சிவபெருமானிடம் பெற்றார். இவ்வரத்தின் பலனை தன்னை போன்ற பலரை உருவாக்கி அண்ட சராசரங்களையும் ஆண்டு வந்தார். தேவர்களையும் சிறையில் அடைத்து கொடுமை செய்தான். அக்கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அதன்படி தனது நெற்றிக்கண் மூலம் 6 தீப்பொறிகளை உருவாக்கி அக்னி தேவரிடம் கொடுத்தார். பின் அக்னி தேவர் வாயு தேவர் உதவியுடன் எடுத்து செல்ல அத்தீப்பொறியின் வெப்பத்தை தாங்க முடியாமல் கங்கை நதியில் போட்டுவிட்டனர். அங்கிருந்து சரவண பொய்கையில் தாமரை முட்டுக்கள் மீது 6 குழந்தைகளாக மாறினர். அந்த 6 குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் தன் அன்பால் ஒன்றாக இணைத்தனர். அப்பொழுது ஒரு முகம் கொண்ட 6 முகமாக முருகன் தோன்றினார். வெயிலும் மயிலும் பெற்ற முருகன் தேவர்களின் துன்பத்தை நீக்க சூரபத்மனை போராடினார். தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி உலகத்திற்கு ஞானமும் வீரமும் அளிக்கும் கடவுளாக முருகன் அவதரித்தார். அன்று முதல் இன்று வரை முருகன் தமிழ் கடவுளாக வணங்கப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். கமெண்டில் ஓ முருகன் என கமெண்ட் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.